பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 40 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தனது 17வது வயதிலே சவுலுடைய ஆடு மேய்த்து கொண்டிருந்த யோசேப்பினுடைய காரியங்களை குறித்து இங்கே வேதம் தெரிவிக்கிறது. யோசேப்பு யாக்கோபின் சந்ததியார் எகிப்திலே எப்படி பெரிய ஜனமானார்கள் என்பதை விளக்குகிறது. ஆதியாகமத்தின் இந்த பகுதி பின்னால் வரும் விடுதலை பயணத்தை பற்றிய குறிப்புகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் தன் சவுல் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி வரும்போது ஒரு சொப்பனத்தை கண்டு அறிவித்ததை பார்க்கிறோம். அந்த சொப்பனத்தின் நிமித்தமாய் அவனுடைய சவுர்கள் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். வயலில் அரிக்கட்டுகள் எல்லாம் கட்டி கொண்டிருந்த பொழுது யோசேப்புடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்திருந்தது. மற்ற அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்கி நின்றது. இதனால் அவர்கள் நாங்கள் இந்த யோசேப்புக்கு அடிபணிய வேண்டுமோ என்று சொல்லி அவர்கள் இன்னொரு சப்போனத்தையும் கண்டார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்லும்போது உன் தகப்பனும் சௌரனும் நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து வணங்க வேண்டுமோ என்று சொல்லி அங்கே அவர் சகோதரர்கள் பொறாமை கொண்டதை குறித்தும் பார்க்கிறோம். இதற்கிடையிலே பலவர்ண அங்கியை செய்து கொடுத்தபடியினாலும் அங்கே சகோதரர்கள் பொறாமைப்பட்டு யோசேப்பை சகோதரை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த யோசேப் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சகோதரை பார்க்க வந்த பொழுது அவர்களை பிடித்து மீதியாண்டு கைகளிலே விற்று போட்டதை குறித்தும் பார்க்கிறோம். தொடர்ந்து 38வது அதிகாரத்திலே யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூதா சூவா என்னும் பெயரில் ஒரு கானானிய குமார்த்தியை கண்டு அவளை வாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தம் அதுவல்ல. கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக யூதா செல்வதை குறித்து பார்க்கிறோம். அந்நாட்களிலே மக்களிடமிருந்த ஒழுக்கக்கேடான கட்டுப்பாடற்ற தன்மைக்கு நேர் விரோதமாக யோசேப்பின் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தது. அங்கே யூதாவினுடைய காரியங்களும் யோசேப்பின் காரியங்களும் மாறுபட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். கானானை விட்டு இஸ்ரவேல் குடும்பம் எகிப்துக்கு போக வேண்டிய காரியங்கள் இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. கானானியரோட திருமண உறவு கொள்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆனால் யூதா அதற்கு மீறி உறவு வைத்ததினால் அவர்கள் யாக்கோபுடைய குடும்பம் கானானியோடு இணைந்து விடுமோ என்று சொல்லி ஒருவேளை அதை தடுப்பதற்காக கூட யோசேப்பை அங்கே எகிப்திலே விற்று போட ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அங்கே அவர்கள் எல்லோரும் எகிப்துக்கு அடிமைப்பட்டு போனார். எகிப்திலே அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக வைக்கப்பட்டார்கள். எகிப்தியோடு அவர்கள் கலந்திருக்கவில்லை. ஒரு தனித்தன்மையை ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 39வது அதிகாரத்திலும் யோசேப்பும் போத்திபார் வீட்டிலே அங்கே அடிமையாக பணிபுரிந்ததை குறித்து கர்த்தர் யோசேப்படி இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவனானான்.
கர்த்தர் அவனோடு இருக்கிறார்னு சொல்லி கேள்விப்பட்ட அந்த பொத்திபார் தனது வீட்டில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தான். ஆனாலும் சோதனை வந்த பொழுது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ப்பது எப்படி என்று சொல்லி பரிசுத்தத்துக்காக நிற்கும்போது செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையிலே தள்ளப்படுவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். நாம் கூட செய்யக்கூடாத சில காரியங்கள், நாம் செய்யாத சில காரியங்கள், அதற்காக தாம் தண்டிக்கப்படுவதையும் வாழ்க்கையில் நேரில். ஆனாலும் ஆண்டவராய் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சிறைச்சாலையிலே போடப்பட்ட அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் திறந்து ஆவிக்கிற வரங்களை தந்து சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ண அந்த 40 அதிகாரத்திலே பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் சொப்பனம் கண்ட பொழுது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அங்கே ஒரு வகையான வாசல் திறக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் மகிமை உண்டாகும். கர்த்தர் யோசேப்புடைய சிறைச்சாலையிலும் கூட இருந்தார். கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் தமது பிள்ளைகளை எப்பொழுதும் காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக புதிய வாசல்கள் திறக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கால்வெல்லும் அவர் தாமே நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகிமையின் சமூகம் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.